Daily. Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடன் வாங்கிய பெண்ணின் வீட்டிற்கு சென்ற 2 பெண்கள் தகாத வார்த்தையால் தீட்டியதோடு மண்ணை வாரி இறைத்து சாபமிட்டனர். இதனால் மனமுடைந்த பெண் தற்கொலைக்கு முயற்சித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பூவாலை சாவடி கிராமத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவர் தனது கணவர் லட்சுமணனுக்கு தெரியாமல் வழுவூர் கொத்த தெருவைச் சேர்ந்த சகோதரிகள் சங்கீதா மற்றும் ரேணுகாவிடமிருந்து கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தலா 50,000 ரூபாயை வட்டிக்கு கடன் வாங்கியதாக தெரிகிறது. வாங்கிய கடனிற்கு வட்டியுடன் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் வரை மஞ்சுளா கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த 5 மாதங்களாக வட்டியை கொடுக்கவில்லை என்றும் வட்டியுடன் சேர்த்து தலா 3 லட்சம் ரூபாயை தர வேண்டும் என்றும் மஞ்சுளாவின் கணவன் லட்சுமணனிடம் சகோதரிகள் சங்கீதா ரேணுகா கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த லட்சுமணன் பணம் கொடுத்ததற்கு ஆதாரம் உள்ளதா என்றும் தனக்கு தெரியாமல் எப்படி பணம் கொடுத்தீர்கள் என்றும் கேட்டுள்ளார். லட்சுமணனின் பேச்சால் ஆத்திரமடைந்த சகோதரிகள் வெள்ளிக்கிழமை இரவு அவரின் வீட்டிற்கு சென்று வீட்டின் முன்பு நின்று மண்ணை வாரி தூற்றியதோடு தகாத வார்த்தைகளால் வசை பாடினர். மேலும் மஞ்சுளாவை செருப்பால் அடித்து அவமானப்படுத்தியதாக லட்சுமணன் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் மனமுடைந்த மஞ்சுளா பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவரை மீட்ட உறவினர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து தலா 3 லட்சம் ரூபாயாக திருப்பி தர வேண்டும் என சகோதரிகள் கேட்ட நிலையில் கடன் கொடுத்ததற்கு முறையான ஆவணங்கள் இருந்தால் கொண்டு வாருங்கள், பணத்தை தருகிறேன் என்று லட்சுமணன் தெரிவித்தார். என் கண்ணோட்டத்துக்குலாம் வரல, திரும்பி என் கண்ணோட்டத்துக்கு கொடுக்கும்போது கேட்கும்போது எனக்கு 3 லட்சம் கொடுக்கணும், எனக்கு 3 லட்சம் கொடுக்கணும் இது கேட்கும்போது நான் டாக்குமெண்ட் இருந்தால் எடுத்துருவாங்கம்மா, நான் அந்த முறையாக நான் பணம் தரேன், எழுத்து மூலியமெல்லாம் இல்லை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. நான் வழுவூர் போயிட்டு வயலுக்கு விதை எடுத்துக்கிட்டு நான் இருக்கும்போது இங்கே செருப்பால் அடித்து அவளை மண்ணவாரி தூத்தி எல்லாம் செஞ்சு அட்டகாசம் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு இருந்தவளை ரொம்ப தகாதவத்தை பேசி இருந்தோடனே காலையில் பாய்ச்சல் கொடுத்துட்டா. ஜிஹெச்சில் கொண்டாந்து வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது குறித்து கூறியுள்ள ரயில்வே பெண் ஊழியர் ரேணுகா, தாங்கள் வட்டிக்கு பணம் வழங்கவில்லை என்றும் மாதம் செலுத்த வேண்டிய சீட்டு பணத்தை தரவில்லை என்பதால் மஞ்சுளாவின் வீட்டிற்கு சென்று கேட்டதாகவும் தெரிவித்தார். மஞ்சுளா குடும்பத்தினர் கூறுவது போல செருப்பால் அடிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Taste the Daily.